ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான சிம்பிளான ஒரு புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு, பட்டாணி, மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்து நல்ல டேஸ்ட்டாக ஒரு புலாவ் செய்யலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப்பு பாசுமதி அரிசியில் இந்த புலாவ் செய்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதும் அதில் 2 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிரியாணி இலையும் எடுத்து 2ஆக பிச்சு போட்டுக்கோங்க. லைட்டாக இதை வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். பெரிய சைஸில் 2 எடுத்துருக்குறேன். 2 வெங்காயம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறிட்டு குக்கரை மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அடியில் பிடிச்சிடக்கூடாது. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 துண்டு இஞ்சியும் 5 பூண்டு பல்லும் எடுத்து தட்டி சேர்த்துருக்குறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 கப் அரிசிக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மூடி போட்டு வேக விடுங்க, சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்ததாக சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப்பு மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய 1 கப்பு பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டோன்னா வெந்து மசிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சை சாறையும் இப்போ சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்தோன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வரும். நான் இன்றைக்கி 2 கப்பு பாசுமதி அரிசி எடுத்து தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துருக்குறேன். அரிசி ஊற வைக்கல, சும்மா கழுவிட்டு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். அதனால 3.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் புலாவ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. அதனால் உப்பு சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிக்கோங்க. ஆனால் வெயிட் போட வேண்டாம். ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டு தீயோட அளவை மீடியத்திலே வச்சுக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம வெயிட் எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பட்டாணி புலாவ் தயாராகிடுச்சு. இந்த புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்காக நமக்கு எந்த கிரேவியும் தேவையில்லை. ஏன்னா இதுலேயே மசாலா எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு கிரேவியும் தேவைப்படாது. நான் இன்னைக்கு இந்த உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் புலாவை தயிர் பச்சடி கூட தான் சாப்பிட போகிறேன். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக்குன்னு இந்த புலாவை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிளான புலாவ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் என்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த புலாவ் ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.